Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு க்ளீனிங் வீடியோ பார்க்க போறோம். ஒரே ஒரு சொல்யூஷன் வீட்லயே பண்ணி அதை வச்சு எதெல்லாம் நான் க்ளீன் பண்றேன் அப்படிங்கறத நீங்க பார்க்க போறீங்க. க்ளீனிங்கை பொறுத்த வரைக்கும் 3 விதமா பண்ணலாம். டெய்லி க்ளீனிங் பண்ணலாம், இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணலாம், இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பிரித்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாத்துக்குமே வேறு வேறு சொல்யூஷன்லாம் வச்சு க்ளீன் பண்ணாமல் ஒரே ஒரு சொல்யூஷனை வச்சு மேக்ஸிமம் வீட்டில் இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம். அது நான் யூஸ் பண்ணுறது பெப்பர்மெண்ட் ஆயிலில் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க சோப்பு, இந்த ரெண்டையும் வச்சு ஒரு சிம்பிள் சொல்யூஷனை தான் பண்ண போகிறோம். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சோப்பு எடுத்துக்கலாம். அது நீங்கள் எந்த சோப்பு, டிஷ்வாஷிங் சோப்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் ஒரு 3-4 ட்ராப்ஸ் பெப்பர்மெண்ட் ஆயில் பண்ணி அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃபில்டர்ட் வாட்டரோ ரெகுலர் வாட்டரோ நல்லா ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. இந்த பாட்டில் நான் டாலர் ஸ்டோரில் வாங்கினது. நல்லா பெருசாக இருக்கும், ஃபுல்லாக இருக்கும், நிறைய நாள் வரும். ஸோ இந்த சொல்யூஷன் வச்சு தான் நான் நிறைய விஷயங்களை இந்த வீட்டில் க்ளீன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாசனையாக எதுவும் இருக்காது. இது பெப்பர்மெண்ட் ஆயில் வாசனை இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூச்சிகள் வராது. இதை நான் யூஸ் பண்ணதுலேருந்து வீட்டில் பூச்சிகள் மெதுவாக குறைஞ்சது. அதுக்கப்புறம் இப்போ வர்றதில்லை. க்ளீனிங் சொல்யூஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு கிச்சன் அப்ளையன்சஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட்டு நான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண போகிறேன். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்ளையன்சஸ்க்குன்னு தனியாக ஒரு க்ளீனர் இருக்குது. நான் எல்லாத்துக்கும் வேறு சொல்யூஷன் யூஸ் பண்ணாமல் இந்த சொல்யூஷன் தான் யூஸ் பண்ணுவேன். இது நல்லாவே ஒர்க் ஆகுது, நீங்களே பார்ப்பீங்க. எந்த தடமும் இருக்காது, க்ளீனாக இருக்கும். இந்த க்ளீனிங் நான் எப்போ பண்ணுவேன் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள். அது கீழே பாட்டமில் கொஞ்சம் அழுக்காக இருக்கும்போது பார்க்கும்போதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பண்ணுறதெல்லாம் மந்த்லி இல்லைனா சொல்லப்போனால் ஸ்ப்ரிங் க்ளீனிங் அந்த டைமில் தான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தேவையில்லாததெல்லாம் அப்படியே கழிச்சு கட்டிட்டு தேவையானதை மட்டும் அங்கே வச்சுட்டு சிம்பிளாக வச்சுக்கிறது. இப்போது ஃப்ரிட்ஜு சைட்லேயும் நான் க்ளீன் பண்ணுறேன். எல்லா சைடையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் டாப்லேயும் க்ளீன் பண்ண போகிறேன். இதில் இந்த ஸ்ப்ரிங் க்ளீனிங் செக்லிஸ்ட்னு சொல்லி ஒரு வாட்டி மெயிலில் வந்தது, ஒரு ஃப்ரெண்டோட கம்பெனிலேருந்து அனுப்பிச்சி வச்சது. ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை பார்த்தோன்னே நமக்கு எதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஞாபகப்படுத்தும். ஸோ அதனால் ஒன்றா பண்ணிவிட்டு அதை நம்ம செக்லிஸ்ட்டில் மார்க் பண்ணிக்கிட்டே வரலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ஆன்லைனில் தேடினாலும் கிடைக்கும். மேபி இதே மாதிரி கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. இல்லைன்னா வீடியோவில் தெரிகிற இந்த லிஸ்ட்டை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருக்கிற ஐட்டத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்விப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரதில் டஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு இது இருக்குது, ஷீட் இருக்குது. அது நல்லா க்ளீன் பண்ண யூஸ் ஆகும். மெயினாக எந்த ஒரு க்ளீனிங் பண்ணாலும் ஃபஸ்ட்டு டஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி போட்டு க்ளீன் பண்ணணும். இல்லைனா எந்த சொல்யூஷன் நீங்கள் வச்சுருந்தாலும் அதை வச்சு க்ளீன் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு டஸ்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்தது, கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் அது மட்டும் இருக்கிற மாதிரி இருந்தது. பட் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் அது எந்த அளவுக்கு அதில் அழுக்கு ஒட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஃப்ரிட்ஜை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. அதில் வைக்க வேண்டிய பொருட்களையும் நான் வச்சுட்டேன். மேலே இருக்க திங்ஸை நான் இப்போ திரும்ப அதையும் க்ளீன் பண்ணிட்டு தான் நான் வைக்கணும். ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் நல்லா பளபளன்னு க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து டோஸ்டர் இருக்குது. டோஸ்டரை உள்ளே இருக்கிறத நான் நார்மல் டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் க்ளீன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் விழுகிற அந்த ட்ரே எடுத்து அதையும் நல்லா ஃபஸ்ட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோப்பு வச்சு தண்ணி வச்சு நல்லா கழுவிட்டு அதை ட்ரை பண்ணிவிட்டு தான் நம்ம மாட்ட போகிறோம். இந்த க்ளீனிங் எல்லாம் வீக்லி க்ளீனிங் இல்லைனா மந்த்லி க்ளீனிங் தான் வரும். எவ்ரிடே நான் க்ளீன் பண்ண மாட்டேன். இல்லைனா எப்பப்பெல்லாம் அழுக்காகுதோ அப்பப்பெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். அது ரொம்ப பெஸ்ட்டு ஆக்சுவலி. டோஸ்டருக்கு வெளியில் இப்போ நான் அதே ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நல்லா துடைக்கிறேன். இது துடைச்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்பவே அழுக்காக இருந்தது. ஸ்க்ரீனில் தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் துடைச்சோன்னே நல்லா வெள்ளையாக பளிச்சுன்னு தெரியுது. எப்போவுமே நான் அழுக்கு பார்த்தேன் அப்படின்னா உடனே அதை க்ளீன் பண்ணணும்னு தான் என் கை போகும். ஸோ அதனால் மோஸ்ட்லி என்னோடய வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் க்ளீனாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் நான் எவ்ரிடே துடைக்க மாட்டேன். எப்பப்போ அழுக்கு பார்க்குறேனோ அப்பப்போ துடைக்கிறதுனால எனக்கு அது ஈஸியாக இருக்குது. எல்லாத்தையும் மொத்தமாக துடைக்கணும் அப்படின்னா நினைக்கும் போதே ரொம்ப மலப்பாக இருக்கும். ஸோ அதனால் அப்பப்போ துடைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த சீரியல் பாக்ஸு அதை சீக்கிரமே பிசு பிசுன்னு ஆயிரும். ஸோ அதனால் பார்க்கும்போதெல்லாம் நான் துடைச்சிடுவேன். ஆனால் மோஸ்ட்லி அதை நான் கழுவி வச்சுருவேன். எப்பப்பெல்லாம் சீரியல் தீருதோ அப்போ எடுத்து வச்சுட்டு அதை நல்லா கழுவிட்டு வச்சுருவேன். ஃப்ரிட்ஜு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு வெளியில். இப்போ நம்ம கிச்சனில் இருக்கிற மற்ற ஐட்டங்களை க்ளீன் பண்ணுவோம். கிச்சன் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறேன். இது நான் எவ்ரிடே பண்ணுவேன். ஏன்னா இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு ஏரியா. ஸோ அதனால் எவ்ரி நைட்டு நான் எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சுட்டு
இந்த ஆல் பர்பஸ் கிளீனரை வச்சு தான் நான் வந்து ஸ்டவ்வு, கவுண்டர் டாப்பு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் வந்து சிங்கில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிச்சனை வேக்யூம் பண்ணிட்டு தான் நான் தூங்க போவேன். நீங்கள் கேட்கலாம், இந்த சொல்யூஷனில் எங்கே வினிகர் இல்லை, வினிகர் இருந்தால் இன்னும் நல்லா க்ளீன் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டு தான், நானும் அப்படி தான் நினச்சேன். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து கொஞ்சோண்டு வினிகர் இந்த சொல்யூஷன்லேயே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் வந்து கேள்விப்பட்டதில் இந்த கிரைனேட்டு இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் வந்து நீங்கள் வினிகர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. லெமன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இதையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த சிட்ரிக் ஆசிடில் இருக்கிறது வந்து இதை வந்து அரிச்சிடும். நாள்பட வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிரும். அதனால தான் கிச்சன் கவுண்டரில் இருக்கிற அந்த அப்ளையன்சஸ் எல்லாத்தையும் இதை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுவேன். மைக்ரோவேவுக்கு நான் வந்து செப்பரேட்டாக டீப் க்ளீனிங் இது போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட், ஹார்ம்லெஸ் மெத்தடும் கூட. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணிடலாம். மோஸ்ட்லி என் ஸ்டவ் வந்து க்ளீனாக தான் இருக்கும். இது வந்து காலையில் குக் பண்ணதில் வந்து ஸ்பில் ஆனது. ஸோ இப்போ நான் வந்து இதே ஸ்ப்ரேயை தான் நான் யூஸ் பண்ணிவிட்டு எவ்ரி டே வந்து வென்எவர் ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா பார்க்கும்போது க்ளீன் பண்ணுவேன். இல்லைன்னா நைட் தூங்குறதுக்கு முன்னாடி எல்லா டஸ்ட்டையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துடைப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெண்ட் ஃபேனு, அது வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நான் வந்து டீப்பாக க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா வந்து அந்த ஃபில்டர் எல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து டிஷ்வாஷரில் போட்டு க்ளீன் பண்ணுவேன். மேலே இருக்கிறதையும் துடைச்சிருவேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து அது கூடயும் துடைச்சிட்ருக்கேன். ஆல்ரெடி அது க்ளீனாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கீழே நம்ம வந்து உள்ள அவனில் எதுவும் பண்ணல, வெளியே போகிற மட்டும்தான் நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நல்லா பளபளன்னு இருக்குது இது தேய்க்கும் போது. ஸ்டவ்வுக்கு மேலே இருக்கிற கிரில்லை வந்து நான் கையில் தான் வாஷ் பண்ணுவேன். நீங்கள் டிஷ்வாஷர்லேயும் போடலாம். ஆனால் கையில் வாஷ் பண்ணால் எனக்கு அந்த துரு பிடிக்காமல் இருக்குது. அதனால தான் இப்போ வந்து நம்ம டிஷ்வாஷரை வெளியிலையும் நம்ம வந்து துடைச்சிடலாம். ஆல்ரெடி க்ளீனாக இருக்குது. பட் ஆனால் அந்த தண்ணி பட்டு அங்கங்கே வந்து கரை தெரியும். ஸோ அதை வந்து இதை வச்சு துடைச்சாச்சு. லிவிங் ஏரியாவில் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் கிச்சனுக்கு வரலாம். இப்போ வந்து டிவி ஸ்டாண்ட் இருக்கிற இடத்த வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து நான் எவ்ரி வீக் வந்து செவ்வாய் இல்லை வெள்ளி வந்து நான் வீட்டை துடைப்பேன். அப்போ வந்து இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் துடைப்பேன். இதெல்லாம் டஸ்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது கீழே இருக்கிற அந்த டஸ்ட்டையும் வந்து நம்ம வேக்யூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டை மாப் பண்ணிடலாம். ஸோ மொத்தமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணுறது வந்து கஷ்டமாக இருந்தால் கூட சில நேரம் அது வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் டைம் கிடச்சிது அப்படின்னா நான் வந்து சில நேரம் இதை க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஒரு நாளில் கூட நான் பிரித்து சில நேரம் பண்ணுவேன் எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்னா. நீங்கள் இதையும் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணுறேன். இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா இது வந்து காருக்கான மைக்ரோ ஃபைபர் கிளாத்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் உள்ளேயே இருந்தது. எடுத்து நான் க்ளீன் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லாவே க்ளீன் பண்ணுது. கிச்சன் மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை விட எனக்கு இந்த கார் மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணுது. அழுக்கு எல்லாத்தையுமே நல்லா எடுத்துருது. இப்போ வந்து ஃபயர் பிளேஸ்க்கு மேலே இருக்கிற திங்ஸை டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அதையும் க்ளீன் பண்ண போகிறோம். இது பார்க்குறதுக்கு அழுக்கு இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் க்ளீன் பண்ணால் தான் எல்லாமே அழுக்காக இருக்கும். வாரத்துக்கு ஒரு வாட்டி இதை நான் க்ளீன் பண்ணுவேன். அப்பையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுக்கு நிற்கும். ஸோ இதையும் வந்து நான் வந்து நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாத்தை வச்சு ஸ்ப்ரே அடித்து க்ளீன் பண்ணுவேன். இதில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா என் பொண்ணோட அந்த குட்டி குட்டி ஆர்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி அதை வச்சுருப்பேன். டூ க்ரௌடடாக இருந்தால் கூட சரி ஓகே, அந்த ஆர்வத்தில் வந்து கொஞ்சம் நாளைக்கு அதை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். ஸோ அதனால் அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற டீ டேபிள் அது வந்து நடுவில் போட்டு வச்சுருந்தோம். சரி இடஞ்சலாக இருக்குதுன்னு ஓரமாக வச்சுட்டு அதுக்கு மேலே திங்ஸ் வச்சுப்போம். அது வந்து கிளாஸில் இருக்கிறதுனால அதையும் நீங்கள் டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ப்ரே போட்டு நல்லா அந்த கிளாத் வச்சு க்ளீன் பண்ணும்போது அழுக்கு வந்து சுத்தமாக வந்துடும். இது எல்லாமே நான் வீக்லி பண்ணுற க்ளீனிங் ஒரு நாள் வந்து பண்ணிடுவேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து டாய் பாக்ஸ் கிடையாது. இது வந்து நம்மளோட வின்டர் ஸ்டப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்போம். அதாவது கேப்பு, இந்த மஃப்ளர், அந்த ஏர் மஃப்பு, அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாத்தையும் உள்ளே வந்து போட்டு வச்சுருப்போம். ஏன்னா வாசல் பக்கத்துலேயே இருந்தால் தான் எதாவது ஒன்று மிஸ் ஆகுதுன்னா உடனே எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக. இதையும் நான் வந்து எப்போயுமே வீக்லி வந்து க்ளீனிங்கில் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். அப்பப்போ தொடச்சிட்டு அதுக்கு மேலே திங்ஸ் வைக்கும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து வாசலில் உட்காந்து ஷூ போடுறதுக்கு செய்கிறதுக்காக இருக்கிற அந்த ஆட்டோமேன் அதையும் வந்து இந்த ஸ்ப்ரே வச்சு க்ளீன் பண்ணிடுவேன். எப்போவுமே இந்த வேலை செய்யும்போது 25 மினிட்ஸ் வந்து டைமர் வச்சுருவேன். ஆனால் ஃபோனை யூஸில் இருக்கிறதுனால அதை வைக்கலை. அந்த மாதிரி டைமர் வைக்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டைமுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிக்கணும்னு சொல்லி நம்மளே போட்டி போட்டுக்கிட்டு டைம் கூட பண்ணும்போது வேலையும் நடக்கும். அதே சமயம் நம்ம நினச்ச நேரத்துக்குள்ளே அந்த வேலையும் முடிச்சிடலாம். க்ளீனிங்கில் டைனிங் ஏரியாவும் வந்துடும். இது வந்து கெஸ்ட் டைனிங் டேபிள். மோஸ்ட்லி இது வந்து நாங்கள் ஒர்க் ஸ்டேஷன் மாதிரி யூஸ் பண்ணுவோம். கெஸ்ட் வராதப்பெல்லாம் ஸ்டாச்சு இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளீனான டிஷ்யூ பேப்பரை வச்சு அந்த ஸ்ப்ரே அதில் அடித்து நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா டிஃப்யூசர் இருக்குது. நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்போயுமே டிஃப்யூசர் ஆன் பண்ணுவேன். ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து திரும்பவும் கிச்சன் ஏரியாவுக்குள்ளே போகலாம்.
ஸோ மோஸ்ட்லி நம்ம அழுக்காகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸியும் ஒன்று. ஏன்னா அடிக்கடி நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஒரு பொருள். அதில் பார்த்திங்கன்னா எவ்ரிடே நம்ம வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். மொத்தமாக அந்த நேரம் அவசரத்தில் குக் பண்ணிவிட்டு சிந்தினாலும் அதை வந்து ரொம்ப சிந்தினா துடைச்சிடுவோம். பட் ஆனால் சின்ன சின்ன கரையாக சேர்ந்து ஒரு நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கரையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கரைகளை வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணலாம். அதுக்கும் இந்த ஸ்ப்ரேயை நான் லேசாக அடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த கிளாத்துலேயும் ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த இடுக்கலெல்லாம் இருக்கிறத வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு கொஞ்சம் நேரம் அந்த ஸ்ப்ரே இருக்குன்னு அடித்ததுனால ஊறிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த டூத் பிக் வச்சு நான் வந்து இடுக்கில் இருக்கிறதெல்லாம் வந்து நான் அப்படியே இது பண்ணி எடுத்துருவேன். இல்லைன்னா அது வராது யூஸ்வலாக நீங்கள் எவ்வளோ தான் இது பண்ணால் கூட. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா நீட்டாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்குறீங்க எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இதை எடுத்ததுக்கப்புறம் நல்லா அந்த டூத் பிக்கை வச்சு குத்தி நல்லா இழுத்தோம் அப்படின்னா அந்த அழுக்கு அப்படியே வெளில வந்துடும். பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து நல்லா திரும்ப ஒயிட் ஆயிரும். ஆனால் இது நிறைய அழுக்கு சேர்கிற இடம். முடிஞ்சால் பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா அப்பப்போ க்ளீன் பண்ணிடுங்க. இல்லைன்னா வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து இதை வச்சு க்ளீன் பண்ணலாம். இது வந்து கபோர்டுக்கு வெளியில் வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம். பார்த்திங்கன்னா ஸ்டவ் பக்கத்தில் இருக்க சைட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும். அது வந்து ஆயிலியாக கூட இருக்கும். ஸோ அதுக்கும் இந்த ஸ்ப்ரே போட்டு நீங்கள் வந்து நல்லா மைக்ரோ ஃபைபர் வச்சு கிளாத் வச்சு நல்லா அழுத்தி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா அது கூட ஈஸியாக போயிடுச்சு எனக்கு. இன்னொன்று என்னென்னா நம்ம அந்த கபோர்டில் தான் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கரை எல்லாமே இருக்கும். நம்ம சமைக்கும்போது நமக்கு இதை பற்றி கவலை இருக்காது. ஆனால் இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒயிட் கலர் மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி க்ரீம் கலர். ஸோ எனக்கு ஆப்வியஸாக தெரியும் மஞ்சளோ எது இருந்தாலும் நல்லா க்ளீனாக தெரியும். இது வந்து உட்டு கிடையாது, ஒரு விதமான பிளாஸ்டிக். இது நான் க்ளீனிங்கை நினச்சி பயந்துட்டுருக்கேன், இதில் எப்படி போகும் நம்ம மஞ்சள் கரையெல்லாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அந்த ஸ்ப்ரே போட்டு இதை வச்சு தொடச்சாலும் போகுது. இல்லைன்னா நீங்கள் வந்து மேஜிக் எரேசரை வச்சு நீங்கள் பண்ணால் கூட அதுவும் நல்லா க்ளீனாக போயிடும். அந்த ஆயில் பிசுக்கு எல்லாமே எடுத்துரும். இப்போ வந்து நான் இந்த சைட்லேயும் மேலே ஏறி நின்று தொடச்சிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் டேஞ்சரஸாக தான் இருக்கும், ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால தான் நான் ஃபுல்லாக இந்த சைடு எடுக்காமல் நான் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வச்சுட்டேன். கேமரா வந்து ஒரே மாத்திரை எல்லா வியாதியும் குணமாகிற மாதிரி இந்த ஒரே சொல்யூஷன் வீட்டு ஃபுல்லாக எங்கெங்கே அழுக்கு இருக்கோ நீங்கள் வந்து தொடச்சிக்கலாம். நல்லா பெப்பர் மின்ட் ஸ்மெல்லோட நல்லாயிருக்கும். அதே மாதிரி கீழே இருக்க கபோர்டையும் தொடச்சிட்டேன். ஆனால் வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ எல்லா கபோர்டும் எல்லாமே வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். இவ்வளோ வேலை பார்த்தாச்சு, ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இந்த பாத்திரங்கள் எல்லாம் வந்து வான்னு கூப்பிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து சரி ஓகே அதையும் ஒரு கை கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழுவிக்கிட்டு இருக்கேன். இந்த க்ளீனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் எப்போ வேணால் க்ளீன் பண்ணிப்பேன். எப்போ டைம் கிடைக்குதோ இல்லைன்னா எப்போ எனக்கு விருப்பம் இருக்கோ நான் அப்போ தான் க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த வேலை நடக்காது. ஸோ வந்து எவ்ரி வீக்கு என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வந்து ஒரு ப்ரிப்ரேஷன் வச்சுட்டு இப்போ நான் வந்து செவ்வாய் வெள்ளி இந்த 2 நாளில் வந்து எனக்கு ஒரு ஆப்ஷனல் டேயாக ஒன்று வச்சுருக்கிறேன். ஸோ செவ்வாய்க்கிழமை என்னால் முடியலன்னா அதுக்கப்புறம் தான் அந்த வெள்ளிக்கிழமை போகும். ஸோ பேஸ்ட் ஆன் தான் என் ஒர்க்கு. அதனால் வந்து அந்த டேயை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா எனக்கு ரெஸ்ட் ஆஃப் த வீக் வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஏன்னா வீக்கெண்டில் என்னால் இந்த வேலைகள் எதையுமே பார்க்க முடியாது. ஏன்னா வீக்கெண்டுக்குன்னு நிறைய வேலைகள் இருக்குது. ட்ரெஸ் வாஷ் பண்ணணும், கம்ஃபர்டர் வாஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் கிராசரி ஷாப்பிங் போகணும், அதுக்கப்புறம் அந்த வாரத்துக்கான மீல் ப்ரிப்பு அதாவது இட்லி பேட்டர் பண்ணணும், அதுக்கு கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா கழுவி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி பச்சை மிளகா எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அந்த வாரம் முழுக்க. அதே மாதிரி வீட்டை வேக்யூம் பண்ணுறது இந்த வேலைகளில் சில விஷயங்களை நீங்கள் வீக் டேலேயே பண்ணலாமே அப்படின்னா இங்கே வந்து கனடாவில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். ஸோ அதனால் ஈவினிங் 7 மணிக்கு மேலே தான் நீங்களுக்குமே வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும். அப்போ வந்து எல்லா வேலையும் மொத்தமாக நம்மளால் வச்சுக்க முடியாது. ஸோ அந்த இது கன்ஸ்டன்ட்னால நாங்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னா வீக்கெண்டு வந்து எல்லாமே வந்து ஒரே ரேட்டு. அப்போ வந்து நீங்கள் கிரைண்டர் போட்டுக்கலாம், டிஷ் வாஷர் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வாஷர் ட்ரையர் எந்த டைம் வேணால் போட்டுக்கலான்றதுனால எல்லா வேலையும் நீங்கள் வேறு டைமில் வந்து முடிச்சுக்கலாம். வீக் டேயில் பார்த்திங்கன்னா மாப்பிங் இருக்கும். இப்போ நான் பண்ண அந்த வேலைகள் சில வேலைகள்லாம் வீக் டேலேயே முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் வாஷ்ரூம் கழுவுறது இது எல்லாமே அப்போயே முடிச்சிடும். வீட்டு வேலைக்கு எப்பயுமே இது வந்து எண்டே கிடையாது. ஸோ அதனால் எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ பிளான் பண்ணி உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுக்கோங்க. நான் வந்து இவ்வளோ வேலை பார்த்ததுனால நான் வந்து ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு நான் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.